அற்புதமான தலைப்பு. நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கம், மக்கள். அரசாங்கமே என்ற அணியிலிருந்து உங்களுடைய பரத்த கரகோஷங்கள். ஏன் அரசாங்கத்தை கூப்பிடுறோம் தெரியுமா? இங்கே ஏற்கனவே நிறைய போட்டி. அரசாங்கமா மக்களா, மக்களா அரசாங்கம், யாரை கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. அவன் சிம்பிளாக சொல்லிட்டு போயினே இருக்கலாம். தமிழோட முதல் எழுத்து ஆ தானே. அந்த ஆ இப்படி தானே ஆரம்பிக்கும். அரபிக்கா இருந்தால் இப்படி ஆரம்பிக்கும், ஜப்பானா இருந்தால் இப்படி ஆரம்பிக்கும். தமிழ் இப்படி. நான் தமிழன், அதனால் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். வாங்க மிஸ்டர் ராம்குமார், உங்களுடைய பலத்த கரகோஷங்களிடையே உங்கள் வாதங்களை முன்வையுங்கள். ஈன்ற அன்னைக்கு முதல் வணக்கம், வளர்த்த தமிழ் அன்னைக்கு வணக்கம், நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற கடல் அன்னைக்கு வணக்கம். நியாயம் பேசும் நாவும் நயமாயும் நடக்கும் நெஞ்சம் கொண்ட நடுவர் அவர்களுக்கு வணக்கம். முன்பே ஆ என்றால் அரசாங்கம் என்று தீர்ப்பளித்த, முன்பே பட்டிமன்றத்துக்கு முன்பாகவே தீர்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு வணக்கம். நேர்மையான சமுதாயத்தில் உருவாக்குவது பெரும்பங்கு மக்களே என அரசாங்கம் அமைத்தல் மேடையில் அமர்ந்திருக்கும் என் எதிரணியினருக்கும் வணக்கம். மாபெரும் மேடையில் பேச வாய்ப்பு தந்த சிஓ ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நேர்மையான சமுதாயம் அப்படின்னா என்ன அப்படின்ற நடுவர் முன்னாடியே ப்ரீஃப் பண்ணார். ஸோ இருந்தாலும் நேர்மையான சமுதாயம் அதனோட குவாலிட்டிஸ் மக்கள்கிட்ட இருக்கா, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா பெரும்பான்மையா அப்படின்னு பார்க்கும்போது, நேர்மையான சமுதாயம் அப்படின்னா பேசும்போதும் ஒருத்தர் செயல்படும் போதும் அநீதி இல்லாமல், சுயநலம் இல்லாமல், ஒவ்வொரும் தங்கள் கடமையை சத்தியத்தோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் சட்டம் மீறாமல் அனைவருக்கும் அனைத்துமாய் சமமாக வாழும் இடமாகவும் பிறர் நலனை கருத்தில் கொண்டு நடந்து கொள்ளும் சமுதாயமாக இருக்கணும். ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட 100% இருக்கும். அதில் மாற்று பிழகே இல்லை. இதை கேட்டுட்டு நடுவர் அவர்கள் தீர்ப்பு சொல்லிடலாம். ஆனால் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் சுயநலமும் கலந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க. என்னதான் அரசாங்கம் ஒரு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இது பண்ணி தீட்டி வச்சிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வீடாக போய் குப்பையை அள்ளுறது, அதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதும், பிளாஸ்டிக்கை தடை செய்கிறதும், கழிவுநீர் கால்வாய்கள்லாம் சுத்தம் செஞ்சு அதை மேம்படுத்தி வச்சுக்கிறதும் அரசாங்கம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? எங்கெங்கே போய் குப்பையில் போட்டுறாங்க. பக்கத்து வீடு காலியாக இருக்கா, அந்த பக்கம் குப்பை போட்டுறாங்க, இந்த பக்கம் போடுறாங்களா, இந்த பக்கம் குப்பை போட்டுறாங்க, கண்ட இடத்துல வீசிடுறாங்க குப்பையை. அப்புறம் ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சா போறோம், அதனோட விளைவுகள் வீசின குப்பைகள் எல்லாம் உங்கள் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறது. அப்புறம் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் என்ன செய்யுது? அரசாங்கம் எங்களை காப்பாற்றலை, அரசாங்கம் என்ன கைவிட்டுடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, வீசாதே குப்பையை வீதியில் வீசாதே, வீசாதே குப்பையை வீதியில் வீசாதே, திட்டம் போட்டு குப்பையை வீசுற கூட்டம் வீசிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் குப்பை வீசுவதை தடுக்க முடியாது. நடுவர்களே, அரசாங்கம் எத்தனை தான் சட்டங்கள் எடுத்தாலும் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்கள் சுயநலத்தை விட்டு பொது நலமாக இது பண்ணணும், நடந்துக்கணும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தம் நலம் பாரீர் பிறர் நலம் பாரார் எம் நிலத்தில் என் நலமும் எய்தல் அரிது. தம் நலத்தை நோக்கி மட்டுமே நடந்து பிறர் நலத்தை பொறுப்பார்த்தவளை இந்த உலகில் நேர்மையான சமுதாயத்திற்கான எந்த நலனையும் அடைய முடியாது. இன்னொரு விஷயம், மக்கள்லாம் சில நேரங்களில் நம்மளுக்கு தலை இருக்குது அப்படின்றதே மறந்துடுறாங்க. ஹெல்மெட் போடுறதை பற்றி தான் பேசுகிறேன். காவலர் அங்கே இருக்கார், கண்காணிப்பு அதிகாரி அங்கே ஒருத்தர் இருக்கார், போக்குவரத்து அதிகாரி அப்படின்னும் போது தான் நம்ம ஹெல்மெட் இருக்கிறது, நம்மளுக்கு தலை இருக்கிறதே ஞாபகம் வருது. அவங்களுக்கு ரெட் சிக்னல் இருக்கா, உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நேர்மையாக ஒரு நீதியாக நடக்கணும் அப்படின்றத வழி தவறுறாங்க. வாகனம் ஓட்டும் போது விதி மறந்தால் வாழ்வு ஒரு நொடிதான், நினைவு மறந்தால் சட்டம் கடுமை என்று சொல்லும் முன் மனசாட்சியை கேள்,
தவறு உன்னுடையதுதான். அடிமையில்லா சுதந்திர நாடு, அதன் இதய துடிப்பு அரசே. ஆனால் அந்த அரசு இதயம் துடிக்க வேண்டுமானால் நேர்மையான அரசால் மட்டுமே முடியும். அரசாங்கம் அனைத்து பணிகளிலும் எல்லா ஒரு துறையிலும் வெளிப்படையான ஒளிவுமறைவின்றி எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்பரன்சி ஆக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் போகிறாங்க, ஒரு லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இங்கே ஏஜென்ட் இருக்காங்களா, மிடில் மேன் இருக்காங்களா, புரோக்கர்ஸ் இருக்காங்க, அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க, இவர்களை புரோக்கர்ஸ் தவிர்க்கவும் அப்படின்னு. எனக்கு சீக்கிரமாக வேலை குறித்து முடுங்க, சீக்கிரம் வேலை குறித்து முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கிட்ட போய் ஏமாறுறாங்க. அதான் இந்த சூரிய வம்சத்தில் ஒரு படம் வரும், இப்போ ஒரு பாட்டு, நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பறப்போம், லா 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 லா. அதில் முக்கியமான வரிகளே பார்த்து நடுவர்களே அந்த லலலலா தான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் சரத்குமார். அந்த லலலலா பாட்டு முடிக்கிறதுக்குள்ளவே மல்டி மில்லியனர் ஆகிடுவார். அதே மாதிரி மக்கள் எல்லாத்துலேயும் அவசரம், அதே மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எத்தனை தானம் தந்தாலும், எந்த லோகம் போனாலும், என் தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படின்றத மக்கள் மறந்துடுறாங்க. சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்தினோட கையில் தான் இருக்குது, அதனோட அமைப்புகளில் தான் இருக்குது. அவற்றை நடைமுறைப்படுத்துகிறது. பொய்யாக பேசினால் சிறை, ஊழல் செய்தால் தண்டனை. இத்தனை கடுமையான சட்ட ஒழுங்கு சமுதாயத்தை நேர்மையின் பாதைக்கு திருப்புகிறது அரசாங்கம்தான். ஒரு மாணவன் கூட ஒரு சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அதனோட காரணம் அரசின் கல்வி கொள்கையே. கல்வியில் பிறக்கிறது அறிவின் நேர்மை, சட்டத்தில் பிறக்கிறது சமூகத்தின் நேர்மை, தண்டனையில் பிறக்கிறது ஒழுக்கத்தின் நேர்மை, பாதுகாப்பில் பிறக்கிறது நம்பிக்கையின் நேர்மை, நலத்திட்டத்தில் பிறக்கிறது அரசின் நேர்மை. மாணவன் நேர்மை கல்வியில் பிறக்கிறது, சமூகத்தின் நேர்மை சட்டத்தில் பிறக்கிறது, மனிதனின் நேர்மை தண்டனையில் பிறக்கிறது, நாட்டின் நேர்மை பாதுகாப்பில் பிறக்கிறது, மக்களின் நேர்மை நலத்திட்டங்களில் பிறக்கிறது, உடல் நலத்தின் நேர்மை சுகாதாரத்தில் பிறக்கிறது, பயணத்தின் நேர்மை போக்குவரத்தில் பிறக்கிறது, விவசாயியின் நேர்மை விவசாயத்தில் பிறக்கிறது, தொழிலாளியின் நேர்மை தொழில்துறையில் பிறக்கிறது, இயற்கையின் நேர்மை சுற்றுச்சூழலில் பிறக்கிறது, இளைய தலைமுறையின் நேர்மை தொழில்நுட்பத்தில் பிறக்கிறது, தேசத்தின் நேர்மை வெளிநாட்டு உறவுகளில் பிறக்கிறது, பொருளாதாரத்தின் நேர்மை நிதி நிர்வாகத்தில் பிறக்கிறது, மக்களின் உரிமையின் நேர்மை நீதித்துறையில் பிறக்கிறது. ஆக நடுவர்களே, அரசாங்கத்தால் கல்வி, விழிப்புணர்வு, சுகாதாரம் இவை அனைத்துமே கட்டமைத்து நேர்மை, ஒழுக்கம், பொறுப்பு போன்றவற்றை வளர்க்கிறது. அரசாங்கமே அதனோட நேர்மையாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் இந்த விஜிலன்ஸ் வீக்கில் நடத்துகிறோம். ஸோ அந்த அரசு துறைகள் எல்லாம் பார்த்தோம்னா இதை மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் நடத்தணும். அரசு துறைகளில் எவ்வளவு நேர்மைக்கான முன்னிறுத்துறதுக்கான ஒரு சாட்சியாக நம்ம மேடையே எடுத்துக்கலாம். நேர்மைக்கு உதாரணமாக எப்படி இருக்கணும், சமுதாயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த மேடையே ஒரு சாட்சி. அரசை அன்னையாக, சட்டமே தந்தையாக, இவர்களின் சொல்லே வழிநிறையாக, அழுக்கு ஒழித்து ஒளியை ஒளியாக, அறத்தின் பாதையில் நடப்பும் நெஞ்சாக, கல்வி எனும் விதை அரசால் விதைக்க, நேர்மை எனும் நாற்று மனதில் முளைக்க, நலத்திட்ட நீரால் நம்பிக்கை வளர நாடு மலர்கிறது நீதியின் மகளாக, தண்டனை தந்து தவறை சீர் செய்யும் பாதுகாப்பு தரும் பாசம் நிழலாய், அரசு விழிப்புணர்வால் விழித்திடும் மக்கள். அப்பொழுதுதான் பிறக்கும் நேர்மையான சமுதாயம். அரசாங்கம் சட்டம் எனும் அஸ்திவாரம் அமைத்து பாதுகாப்பும் எனும் கட்டடத்தை உறுதியாக எழுப்பியுள்ளது. அதில் மக்கள் சுயநலமில்லாமல் ஒற்றுமுறையும் வாழ்ந்தாலே போதும். நம் நாடு செழிப்பு சமநிலை நிறைந்த தேசமாகும். நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும்பங்கு சட்டத்தை உருவாக்கும் அரசாங்கம் அதன் செயல்பாட்டை கண்காணிப்பு அதிகாரிகளாலேயே நடக்கிறது. எனவே நடுவர்களே, நேர்மையான சமுதாயத்தை விதைப்பதும் அதனை பாதுகாப்பு உருவாக்குவதில் பெரும்பங்கு அரசாங்கமே என தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ராம்குமார். ஸோ தெளிவாக வச்சுட்டு போயிட்டார், புட்டு வச்சுட்டார். 1 2 3 4ன்னு பாயிண்ட் போட்டு கொடுத்துரு. இப்போ எதிரணி இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லலாம், அவர் பேசும்போது பார்த்தீங்கல்ல, அவர் பேசுகிறத கூட இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த பாயிண்ட்டுக்கு எதை வச்சு அட்டாக் பண்ணலாம், எதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு. சரிங்களா, அழகாக சொன்னீங்க. நம்ம குப்பையை போட்டுட்டு
இவன் குப்பைக்காரன் அங்க பார்த்து சொல்றான் குப்பைக்காரன் வர்றான் அப்படின்ட்டு. வாட் நான்சென்ஸ்! என்ன ஒரு முட்டாள்தனம்! இவன் குப்பையை தூக்கி போய் போட்டுட்டு அவன் பார்த்து சொல்றாங்க, கிளீன் பண்றவங்கள பாய் சொல்றாப்புல குப்பைக்காரங்க வர்றாங்க அப்படின்ட்டு. நியாயமா? குப்பை எங்க கொட்டணுமோ அங்கே தானே கொட்டணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சாரு. ஆனால் சார், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க ரொம்ப உஷார். நீங்கள் காமராஜரா? உங்களுக்கு ஒரு சென்னை போர்ட்லேருந்து ஆளை விடலை, உங்கள் காமராஜாலே விட்டு அடிக்க போகிறோம் நாங்கள் பதிலுக்கு. சரியா?